வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட JBL Flip4. ஸோ இதில் அவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது வாங்கியிருக்காரு. இதில் பேட்ரி ஒழுங்காக நிற்கலைன்றாரு. ஆன் ஆகுது, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் ஆயிடுதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. மேபி பேட்ரி பல்ஜாக இருக்கலாம். ஸோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முதல்ல நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். இது மெஷ் தனியாக வரும். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பிரித்தாச்சு. பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு க்ரிப்பில் தான் நிற்கும். இது நம்ம கழட்டி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம இந்த சைடு இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, அவ்வளோதான். இங்கே 2 ஸ்க்ரூ, அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ கழட்டின ஸ்க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுதான், கொஞ்சம் லென்த்தான ஸ்க்ரூஸ் போட்டிருக்காங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மற்றதையும் ரிமூவ் பண்ணோம். சைடில் இதை ரிமூவ் பண்ணால் தான் பேட்ரி ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது 2 சைடும் இது ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு, 2 சைடும் இருந்ததும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு பேசிவ் ரேடியேட்டர்னுவாங்க. ஸ்பீக்கர் பாடும்போது இது முன்ன பின்ன போயிட்டு வரும். பட் ஒரிஜினலாக ஸ்பீக்கர் இது கிடையாது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஸ்பீக்கர் மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ளர இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஏர் வைப்ரேஷனில் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு இது ஸ்பீக்கர் மாதிரி ஒரு இது தெரியும். இப்போ நம்ம இங்கே பேட்ரி இது உள்ளர இருக்குது. ஸோ நம்ம இதையும் ரிமூவ் பண்ணோம். அதே மாதிரி பேட்ரியோட கனெக்ஷன் இந்த பின்னில் இருக்குது. ஸோ இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை புஷ் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும். அடுத்ததை பண்ணுவோம். ஸோ இந்த பின்னு பிரிச்சாச்சு. இது மேலே இருந்த கவரும் எடுத்துட்டோம். ஸோ மெதுவாக பேட்டரியை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். பேட்ரி ஒரு வழியாக ரிமூவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோட ஃப்ளாட் எண்டு இதை வச்சு தான் அந்த பேட்டரியை புஷ் பண்ணி வெளியே எடுத்துருக்கோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதுதான் அந்த பேட்ரி, ஒரு 3000 mAh 3.7 volt. ஸோ இந்த மாதிரி கனெக்டரோட இதே பேட்ரி கிடைக்குமான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். கிடைச்சதுன்னா நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.